السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من وسع الله عليه قربة في الدنيا ومن وسع على مقروب قربة في الدنيا ووسع الله عليه قربة في الآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஆமீன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபர தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் மனிதனாய் பிறந்திருக்கிற எல்லா மக்களையும் இந்த பூமியில் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சில பேருக்கு அதிகம் கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு எதுவும் இல்லாமல் வைத்து அந்த நிலையிலே சோதிப்பான், சில பேருக்கு நிறைய காசு பணங்கள் கொடுத்து அதை அனுபவிக்க முடியாத நோய்களை வைத்து சோதிப்பான். இயற்கை சீற்றங்கள், பேரிடர் காலங்கள், அதிகமான வெள்ளங்கள், பூமியை கொண்டு பூகம்பத்தால் பிடித்தல், இதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலேயும் அல்லாஹ் மக்களுக்கு கொடுக்கிற சோதனை என்று குர்ஆன் முன்வைக்கிறது. பெருங்கொண்ட காற்றை அனுப்பி சோதனை நடக்கும். மழையை கொடுக்காமல் பூமியெல்லாம் வறண்டு போயிருக்கிற ஊர்களை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். நிறைய மலைகளை கொடுத்து எங்கு பார்த்தாலும் மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமையை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். இதுவெல்லாம் குர்ஆன் நிறைய இடங்களில் இந்த சோதனை நீங்கள் ஒருவருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலேயும் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் முன்னெச்சரிக்கை செய்கிறார். இது போன்ற இயற்கை பேரிடர் காலங்களை நாம் கவனத்தில் வைக்கிற போது, ஒரு பெரிய வெள்ளம் ஒரு ஊரை அழிக்கிறது என்றால், ஒரு பூகம்பம் ஒரு நாட்டை பிடிக்கிறது என்றால், வெள்ளங்களால் காற்றால் ஒரு ஊர் சின்ன பின்னமாக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்கே நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். நம்மை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் நினைவூட்டல் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த சோதனைகளை அனுப்புகிறார். மனிதன் விஞ்ஞானத்தில் எவ்வளவு முன்னேறலாம், என்னென்ன சாதனைகளும் செய்யலாம், நிலவிலே போய் அவன் கொடி நட்டு விட்டு வரலாம். ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ்வின் சோதனை வருகிற போது அவன் கைகட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிற, அதில் அவர்கள் ஜெயிக்க முடியாது என்பதை இது போன்ற அவ்வப்போது நடக்கக்கூடிய இயற்கை பேரறிவுகள் நமக்கு தெளிவாய் உணர்த்தி விட்டு போய்விடுகிறது. எவ்வளவு பெரிய பணம் வைத்திருந்தாலும் சரி, ஒரு பெரும் வெள்ளம் வந்து அந்த ஊரை அழிக்கிற போது அந்த பணக்காரன் ஏழைகளில் ஏழையாய் நின்று ஒரு உணவு பொட்டலத்திற்கு கையேந்துவதற்குண்டான ஒரு நிலைமையும் அல்லாஹ் நாடினால் வெகு சீக்கிரத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் அப்படி நீக்க வைத்து விட முடியும் என்பதை இது போன்ற பேரிடர் காலங்களில் நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 2-3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த கேரளாவினுடைய சில கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதும், அதில் நிறைய ஊர்கள் மண்ணுக்குள்ளே மூழ்கி இருப்பதும், ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இன்று வரை கணக்கெடுப்பிலே இல்லை என்றும்,
லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இல்லாமல் அவர்கள் தெருவில் நின்று கொண்டிருப்பதும், இன்னும் சொல்ல போனால் கேரளாவினுடைய அந்த இடங்களில் ஒரு 3 கிராமம் சுத்தமாக சிதைந்து போயிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் எந்த வீட்டிலேயும் எந்த மனிதனும் இல்லை என்பது இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கக்கூடிய செய்தியாகும். 300 வீடுகள் மாத்திரம்தான் சரிந்த நிலையில் இருக்கிறது. அங்கே வசித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வாட்ஸ்அப்புகளில் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். தொடர்ந்து பெய்து வந்த மழையில் இது போன்ற மகல்லாவில இருந்து கொண்டு எல்லோரும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று இமாம் அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செய்த அடுத்த நாள் அந்த மகல்லாவும் இல்லை, அறிவிப்பு செய்த இமாமும் இல்லை. மிகச்சரியாக 2 பகலுக்கு பிறகு அந்த அறிவிப்பு செய்த இமாமும் கூட சடலமாக மீட்கப்பட்டு அவர் சமீபத்தில் அவர் நேற்றைய தினத்திற்கு இரவில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பது வரை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கேரளாவினுடைய செய்தியாகும். நாம் யோசித்து பார்க்கிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த இடங்களில், கேரளாவுடைய அந்த இடங்களில் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் நாடினால் இது போன்ற பேரழிவுகள் மிக சீக்கிரத்தில் அடுத்தடுத்த ஊர்களுக்கு அவனால் கொண்டு வந்து கொடுத்து விட முடியும். ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் சென்னையில் ஒரு பேரிடர், பெரும் வெள்ளம் வந்து அவர்கள் அதில் பல துன்பங்கள் அனுபவித்ததும் நிறைய உயிர்கள் போனதும் நாம் பார்த்திருப்போம். இங்கே எல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அதிகப்படுத்தி அதை அல்லாஹ் ஒரு சோதனையாக ஆக்க முடியும். மழை அதிகமாக பெய்தாலும் ஆபத்து, பெய்யாமல் நின்று விட்டாலும் ஆபத்து. அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகள் எல்லாம் அளவோடு இருந்தால் தான் அதற்கு பெயர் அருள் கொடை. கூடினாலும் சோதனையாகும், குறைந்தாலும் சோதனையாகும். அதுபோன்ற இந்த மழையுடைய இந்த நேரங்களில் தமிழ்நாட்டிலே மழை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள், மழை இல்லை. அங்கே மழை வேண்டாம், பெய்து கொண்டிருக்கிறது என்று துவா செய்கிறார்கள், இன்றபாடில்லை. அல்லாஹ்வினுடைய அருள் இப்படித்தான் சில நேரங்களில் சோதனையாக வரும். நாம் வரலாற்றினுடைய வழிநெடுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்தில் பல்வேறு அழிவுகள் வந்திருக்கிறது. நிறைய கூட்டங்களை பூகம்பத்தில் அழித்திருக்கிறான், கல்மாரியில் அழித்திருக்கிறான், நெருப்பு மலையில் அழித்திருக்கிறான். இப்படி நிறைய கூட்டங்களில் அழிவுகள் குர்ஆனிலே உண்டு. ஆனால் முதல் அழிவு துனியாவுக்கு வந்ததை பற்றி குர்ஆன் சொல்லுகிற போது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அழிப்பதற்கு துனியாவில் முதல் வேதனை தூஃபான் என்று சொல்லுகிற மழை வெள்ளத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த பூமியில் முதலில் மனிதனை அழிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த முதல் சோதனை மழை தண்ணீராகவே இருந்திருக்கிறது. குர்ஆனில் தூஃபான் என்கிற வெள்ளம், அது குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆகவே ஒரு மழை பெய்கிற போது அளவோடு பெய்ய வேண்டும். அப்படி பெய்தால் தான் மனிதனுக்கு அது சுகமாக இருக்கும். மழை பெய்வது கூடினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. அல்லாஹ் அருள் கொடைகளை மிக கட்டுக்கோப்பாய் தான் வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அதை பற்றி சொல்லுகிற போது நாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் அளவோடு நியமத்துக்களை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அறியப்பட்ட அளவில் தான் ஒவ்வொரு ஊருக்கும் மழை தருகிறோம். இந்த மழை நியமத்தான மழை. ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு மீறி கொடுக்கிற போது அல்லாஹ் சில சோதனைகளை காட்டுவதற்கும், நாங்கள் பெரிய ஆள் என்று தலைக்கால் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும் அல்லாஹ் சில நேரங்களில் இது போன்ற இயற்கை பேரிடர்களை ஏற்படுத்துவது உண்டு. திருக்குர்ஆனில் மழை குறித்து வருகிறது. நிறைய இடங்களில் மழை குறித்தும் மழை தண்ணீர் குறித்தும் அல்லாஹ் அந்த மழை தண்ணீரை அறிமுகப்படுத்துகிற போது நஸல்னா அலஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழை தண்ணீரை மழை தண்ணீராக கொடுத்தோம் என்று சொல்லவில்லை, மாஅன் முபாரக்கா, வாக்கியமான தண்ணீர் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். மாஅன் முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய நீர் என்று குர்ஆன் அதை முன்வைக்கிறது. உலகத்தில் தூய்மையான நீர் என்பது மழை தண்ணீராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மழை உங்களுக்கு பெய்யவில்லை என்றாலும் மழையை திட்டாதீர்கள், கூடுதலாக பெய்து உங்களுக்கு சில சிரமங்களை கொடுத்தாலும் மழையை திட்டாதீர்கள், அது மாஅன் முபாரக்கா, அல்லாஹ்வின் பரக்கத்தை தாங்கி வந்திருக்கிற தண்ணீர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது மழை பெய்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து நின்று தங்களுடைய ஜுப்பா பகுதிகளை கொஞ்சம் உயர்த்தி விட்டு
மழை தண்ணீரில் தங்களுடைய கைகளையும் முகத்தையும் நனைத்துக் கொள்வார்கள். இது சுன்னத் என்று எழுதப்படுகிறது. ஏனென்றால் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தண்ணீர் என் ரப்பினுடைய அரசிலிருந்து புதிதாய் புறப்பட்டு வந்திருக்கிறது. அது மேலிருந்து இப்போது என் மீதுதான் தழுவுகிறது. இது பரக்கத்தான நோய் நிவாரணம் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுக்க முழுக்க மழை தண்ணீரில் குதித்து ஆடுவதல்ல, கொஞ்சம் கைகளையும் முகத்தையும் நனைத்து கொண்டு வந்து விடுதல். இது பெருமானாருடைய சுன்னத்தாகவே இருந்திருக்கிறது. இது நோய் நிவாரணங்களை அதிகம் மழை தண்ணீர் தருகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஃசீர்களில் எழுதுகிறார்கள், பருவமழை பருவ காலத்திலே பெய்கிற மழை எப்போது முதல் மழை பெய்தாலும் அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் சொல்வார்கள், பருவ மழையில் முதல் மழை பரக்கத்தானது. எந்த தண்ணீரிலும் புழு வைக்கும். நீண்ட காலம் பயன்படுத்தாமல் வைத்தால் அதிலே கிருமிகள் தொற்றும். ஆனால் ஜம்சம் தண்ணீரிலும் நேரடியாக வானத்திலிருந்து பிடிக்கப்பட்ட மழை தண்ணீரிலும் புழு வைக்காது, கிருமிகள் தொற்று இருக்காது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மழை தண்ணீர் குறித்து எழுதுவார்கள். ஆக மழை தண்ணீர் என்பது அல்லாஹ்வால் பரக்கத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஊற்று என்பதை குர்ஆன் நிறைய இடங்களில் முன்வைக்கிறது. அந்த மழையை நாம் தேவைக்கு அல்லாஹ் தருகிற போது அதை பயன்படுத்திக் கொள்வதும், தேவைக்கு அதிகமாக இந்த தண்ணீர் வருகிற போது அதை திட்டாமல் அதை ஏற்றுக்கொள்வதும் மார்க்கம் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறதோ, அது புயலாலோ காற்றாலோ அல்லது மழை வெள்ளத்தாலோ பூகம்பத்தாலோ, எங்கெல்லாம் பேரிடர் காலங்களில் உயிர் சேதங்கள் வருகிறதோ அங்கையெல்லாம் அவர்களுக்கு துஆ செய்வதும் அவர்களுக்காக உதவி செய்வதும் ஒவ்வொரு மனிதாபிமானத்தினுடைய கடமை மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற கடமை. ஒவ்வொரு முஸ்லீம்களும் இது போன்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிற போது அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் அவன் சோதனை யாரையும் விட்டு வைக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிடிக்கிற போது அது அப்படி கொஞ்சம் கடந்து நம்மை தாண்டி வருவது எவ்வளவு காலமாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் யார் சோதனையில் இருந்தாலும் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துஆவால் அவர்களுக்கு அது இலகுபடுத்தப்படுகிறது. உங்களின் வருங்கால சோதனைகளின் வாசல் அடைக்கப்படுகிறது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தையாகும். ஆகவே இயற்கை சீற்றங்கள் எங்கெல்லாம் வருகிறதோ வந்ததோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் அங்கே போய் இறங்கி உதவி செய்ய ஆரம்பித்து போவார்கள். ஏன் தெரியுமா? ஒரு கஷ்ட காலங்களில் பேரிடர் காலங்களில் சொல்லாமல் ஒரு முஸ்லீம் பார்க்கிறவரோடு இறங்கி வேலை செய்வார். ஏனென்றால் இங்கே தொழுகை மட்டும் தீன் அல்ல, ஹஜ்ஜி செய்வது மட்டும் தீன் அல்ல, குர்ஆன் ஓதுவது மட்டும் தீன் அல்ல. யாரெல்லாம் கஷ்டத்திலே இருப்பதை பார்த்து அதற்கு உதவி செய்கிறார்களோ அதுவும் இந்த மார்க்கத்தில் வழக்கம்தான். உதவுதல் கூட இந்த மார்க்கத்தில் சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நடந்து போகிற பாதைகளில் நிறைய பேர் பசியிலே உட்கார்ந்து இருக்கிற போது உணவுக்காக ஒருவன் எடுத்து கொடுக்கிறான். இது அல்லாஹ்விடத்திலே சதக்காவாக ஆகும். உணவு தருகிறான், உடை கொடுக்கிறான், காசு கொடுக்கிறான், இது ஒரு சதக்கா. அதே மனிதன் தெருவிலே போகிற போது ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு ஒன்று கீழே கிடக்கிறது, குனிந்து எடுத்து அதை அப்புறப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் சதக்கா என்று சொன்னார்கள். அவன் பொருளாதாரத்தில் கொடுத்த அதே நன்மை இப்போது இவன் குனிந்து எடுத்த கண்ணாடி துண்டுக்கும் அதை அப்புறப்படுத்திய அந்த செயலுக்கும் அதே சதக்காவின் கூலி உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அது நேரடியாய் ஒரு மனிதனுக்கு பசியை போக்குற சதக்கா. இது யார் என்று தெரியாமல் எவன் காலையும் அது கிழிக்கும், அதை கிழிக்காமல் பாதுகாத்தது சதக்கா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்திற்கு பன்முகங்களை கொடுத்தார்கள். உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் ஒரு வகை என்றால், யாரும் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதை முன்கூட்டி ஒருவன் தீர்மானித்தால் அதுவும் கூட சதக்காவிலே சேரும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறையாகும். ஆகவே யாரும் கண்டறியாதவன் கூட ரோட்டிலே நடக்கிற போது அவன் காலை கூட அது குத்திவிடக் கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து எடுக்கிற கண்ணாடி துண்டை கூட ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னால், நேரடியாக முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத குழந்தைகள், உயிர் பிராணிகள் எல்லாம் நிலச்சரிவிலே மாட்டிக்கொண்டு துடிக்கிற போது நாம் அவர்களுக்காக மனம் இறங்கி துஆ செய்வதும்
அவர்களுக்கான முடிந்த உதவிகளை செய்துவதும் இது உலகத்தில் பெரிய தர்மம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நினைத்து பார்க்க வேண்டும். தொழுகை மாத்திரம் இந்த மார்க்கத்தில் பெரிய அமலாக சொல்லப்படவில்லை. எத்தனையோ அமல்கள் இருக்கலாம். ஒவ்வொரு அமலும் குறிப்பாக காலத்திற்கு தோதுவாய் ஒரு உதவி செய்கிற போது அது பெரிய சதக்காவாக போய்விடும். ஒருவன் தொழுது கொண்டிருக்கிறான், மார்க்கத்தின் சட்டம் கேளுங்கள். ஒருவன் தொழுகிறான், ஒரு காட்டிலோ அல்லது வராந்தரத்திலோ ஒருவன் தனியாக தொழுது கொண்டிருக்கிறான். கண் தெரியாதவர் யாரோ ஒருவர் நடந்து போகிற போது அவர் முன்னால் கிணறு இருக்கிறது அல்லது ஏதாவது உயிருக்கு ஆபத்து தருவதை போல ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அதை பார்த்து விட்டும் பார்க்காதையை போல தொழுபவன் அந்த தொழுகை அல்லாஹ்விற்கு எந்த விதத்திலேயும் பிரியப்படாது. என்ன செய்ய வேண்டுமா? அவன் உதவிக்கு அழைத்தாலோ அல்லது உதவிக்கு அழைப்பதற்கு முன்னால் இவன் அபாயத்தில் இருக்கிறான் என்பதை இவன் தொழுகையில் தெரிந்து கொண்டாலோ இவன் தொழுகையை விட்டு இப்போது அவனுக்கு போய் உதவி செய்வது அல்லாஹ்விற்கு மிக உபப்புறமான அமலாகும். தொழுகையை முறிக்க சொல்லுகிறது மார்க்கம். தக்பீர் கட்டிவிட்டால் அவன் சாப்பிடக்கூடாது, எந்த அமலுக்குள்ளேயும் போகக்கூடாது. ஆனால் அடுத்தவனுக்கு உதவி தேவை என்கிற ஒரு குரல் வருகிற போது அவன் தக்பீர் தகரீமாவை உதறிவிட்டு போய் நிற்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதாபிமானம் என்பதில் உச்சமாக இருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், உதவி இஸ்லாத்தில் அவ்வளவு தூரம் மிக உயர்ந்த அமலாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். எல்லா பேரிடர் காலங்களிலேயும் நீங்கள் பார்க்கலாம், தொப்பி போட்ட முஸ்லிம்கள் ஏதாவது ஒருவர் போய் நின்று விடுவார். இந்த மார்க்கம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. தற்போது இன்றைக்கு நாம் சொல்லப்பட்ட இந்த கேரளாவில் ரொம்பவும் கைசேதமாக வாட்ஸ்அப்புகள் எல்லாம் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு 3 கிராமங்கள் மண்ணுக்குள்ளே மீட்பு பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். நிறைய ஊர்கள் இருந்து இதற்காக வேண்டி அவர்கள் போய் அங்கே வேலை செய்கிறார்கள். நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இப்படி ஒரு பயங்கரமான நாங்கள் ஒரு சோதனையை நாங்கள் வாழ்க்கையில் பார்க்கவில்லை. தோன்றுகிற இடமெல்லாம் பிறக்குவியல்கள், எடுக்கிற இடமெல்லாம் அங்கே ஒரு உயிர் இருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஒரு வாரத்திற்கு முன்பு இருக்கிற அந்த ஊரினுடைய அந்த காட்சியை காட்டுகிறார்கள். ஒரு 3 கிராமங்கள் மிக அளவோடு எளியோடு இருக்கிறது. அதே காட்சி இப்போது பார்க்கிறோம், மண்ணுக்குள்ளே புதைந்து களிமண்ணும் செம்பனுமாக அப்படியே தேம்பி கொண்டிருக்கிறது. எத்தனை உயிர்கள் உள்ளே போயிருக்கிறதோ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாய், இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு நாய் வந்து ஒருவனை கட்டி கொண்டு இருக்கிறது. அவர் அங்கே மீட்பு பணியில் இருக்கிறார். அவரை கவ்வி கொண்டு இருக்கிறது. இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்திலே காட்டுகிறது. தோண்டுகிறார்கள். அங்கே 4 குட்டிகள் உயிரோடு உள்ளே வெளியேற்றப்படுகிறது. தன்னுடைய தாய் பாசத்தை அங்கே மீட்பதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்று சொல்லி ஒரு தாயினுடைய இடத்தில் ஒரு நாய் இருந்தால் கூட என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற அந்த செய்திகளை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர், எந்த அளவிற்கு அந்த மண்ணில் போய் நின்று அதை பார்த்தால் தான் நமக்கு அந்த சோதனையுடைய ஆழங்கள் தெரியும். அவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு வீடு கட்டுதல் எவ்வளவு தூரம் ஒரு லட்சிய கனவாக இருக்கிறது. அதை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டத்தோடு கட்டி இருப்பார்கள். ஒரு வீடு கட்டி உட்கார்ந்து கொண்டு கடைசியில் அது மண்ணுக்குள் மண்ணாக அது தரைமட்டமாகிற போது அவனுடைய எத்தனை வருஷத்தின் வாழ்வாதாரம் மண்ணுக்குள்ளே போயிருக்கிறது. அவன் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வருவதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகும். அதே உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற அத்தனையும் சேர்ந்து உள்ளே போனால் அவன் என்ன செய்வான்? நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் செவிவழியிலே கேட்பது மட்டுமல்ல, இரத்தமும் சதையுமாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் கட்டி இருக்கிற வீட்டில் தொழுகை முடித்து கொண்டு போகிற போது அங்கே எதுவுமே இல்லாமல் புதைத்து போயிருந்தால் நம்முடைய மனசு எப்படி பாடப்படும்? ஒரு கிராமம் அல்ல, 3 கிராமங்கள் போயிருக்கிறது. ஆகவே அந்த மக்களுக்காக முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத பிற சமயத்தவர்கள் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் உதவி என்று அழைத்து விட்டால் மதம் பார்க்கக்கூடாது, நிறம் பார்க்கக்கூடாது, உதவி மட்டும்தான் பார்க்க வேண்டும். இது பெருமானாருடைய வாழ்க்கை. நிறம் பார்த்து, முகம் பார்த்து, மதம் பார்த்து இவன் உதவி செய்தால் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இது பெருமானாருடைய வாழ்க்கை. உதவி என்பவன் யாராக இருந்தாலும் அந்த உதவிக்கு அவன் போய் நிற்கட்டும். அவன் என்னை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டத்தில் அபயத்தில் எவன் குரல் எடுத்து கூப்பிட்டாலும் அவன் தொழுகை முடித்து கொண்டு போய் கூட அவன் உதவி செய்யட்டும் என்பது மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனில் அல்லாஹ்வும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற முன்னுதாரணங்கள். அந்த அடிப்படையில் தீன் என்பது வெறும் தொழுகை மாத்திரமல்ல. குர்ஆனில்
மார்க்கம் குறித்து அல்லாஹ் 2 வகை சொல்லுகிறான். 2 வகையான மார்க்கம் சொல்லுகிறான். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பை சஜிதா செய்து ருக்கு செய்து நீங்கள் தொழுகையில் வணங்குங்கள். இது ஒரு வகை. வணக்கத்தில் அல்லாஹ்வை நெருங்குகிற ஒரு வகை. வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், யாருக்காவது நீங்கள் உதவி தேவைப்பட்டால் எந்த நல்லதாக இருந்தாலும் அந்த நல்லதை முந்திக் கொண்டு செய்யுங்கள், அதுவும் வணக்கம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தக்பீர் கட்டி தொழுவது வணக்கம். உதவிக்காக அழைக்கிற போது அந்த உதவியுடைய நல்லவங்களை முன்னின்று செய்து கொடுப்பது வணக்கம். குர்ஆன் 2 வணக்கத்தை சொல்லுகிறது. நான் தொழுவேன், பிறருக்கு உதவி செய்ய மாட்டேன், அவன் முஸ்லிம் அல்ல. நான் உதவி மட்டும் செய்வேன், தொழுக மாட்டேன், இவனும் முஸ்லிம் அல்ல. என்ன வேண்டுமாம்? தொழுகையும் வேண்டுமாம், நல்லவங்கள் யார் கேட்டாலும் அதை முன்னின்று உதவும் வேண்டுமாம். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த 2ம் உள்ளவனுக்கு வெற்றி உறுதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். திருக்குர்ஆன் வழி நெடுகிலேயும் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவியை பெரிதாய் அல்லாஹ் பேசுகிறான். நாமெல்லாம் குர்ஆனில் தொழுகையில் ஓதுவோம், அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன். அந்த சூராவுக்கு பெயர் என்ன தெரியுமா? மாஊன் என்று பெயர். மாஊன் சூரா. மாஊன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய வழக்கு வட்டாரத்தில் உப்பு புளி மிளகாய் என்று பயன்படுத்துவோம். உப்பு இல்லை என்றால் பக்கத்து வீட்டிலே வந்து கொஞ்சம் உப்பு கொடுங்க என்று வாங்குவார்கள், கொஞ்சம் மிளகாய் கொடுங்க என்று வாங்குவார்கள், 1 டம்ளர் ஜீனி கொடுங்க என்று வாங்குவார்கள். அற்ப பொருள், ஒன்றுமல்ல. 1 டம்ளர் உப்பு எவ்வளவு ஆகிவிடப் போகிறது? அல்லாஹ் அந்த சூறாவிற்கு உப்பு புளி மிளகாய் என்பதை அற்ப பொருட்கள் என்றே பெயர் வைத்திருக்கிறார். மாஊன் சூரா. நீங்கள் தர்ஜுமாவை எடுத்து பாருங்கள். அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன். அல்லாஹ் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார். அவர்களை மூலமாக நம்மை பார்த்து கேட்கிறான். இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்தவரை பற்றி நபியே உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா? இந்த மார்க்கத்தை டோட்டலாக பொய்ப்படுத்தி விட்டான். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன், மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன், ரசூலை நிராகரித்தவன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன், ஈமான் கொள்ளாதவன், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யத்உல் யத்தீம், ஒன்றுமே இல்லாத அனாதைகள் வந்தும் அந்த அனாதைகளுக்கு கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் விரட்டி அடித்தவன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தினான். வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகள் வயிறு பசிக்கிறது என்று வயிற்றை காமித்தும் கேட்கிறார்கள், இருக்கிறது இருந்தும் கொடுக்கவில்லை, இந்த மார்க்கத்தை அவன் பொய்ப்படுத்தினான். எத்தீம்களை விரட்டியவனும் உணவு இல்லாத நேரங்களில் உணவு கொடுத்த மறுத்தவனும், இந்த மார்க்கத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று குர்ஆன் அதற்கு உப்பு புளி மிளகாய் என்கிற அற்ப பொருள் என்று பெயர் வைத்து அல்லாஹ் பேசுகிறான். உதவி என்பது உணவின் மூலமாக, வறுமையின் மூலமாக, இதுபோல பேரிடர் காலங்களில் எதுவும் செய்யாமல் ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்கிற காலத்தில் ஒரு உதவி செய்தால் அந்த உதவி என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய உதவியாகும். நாம் வரலாறுகளில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமக்கான சந்தர்ப்பம் என்பது இந்த டைமிங்கான உதவி, இது தேவைப்படக்கூடிய உதவி. நம்ம எல்லா காலத்திலையும் உணவு கொடுப்போம், எல்லா காலத்திலையும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், அது எல்லாம் செய்யக்கூடியது. ஆனால் இந்த டைமிங்கிற உதவி ஒன்று இருக்கு. இன்னைக்கு தேவை அப்படிங்கிற போது அதை கொடுப்பது. வரலாற்றில் இந்த டைமிங்கான உதவிக்கு அல்லாஹ் பெரும் கூலி வைத்திருக்கிறான். மதீனாவை தண்ணீர் பஞ்சம் உள்ள காலத்தில், தண்ணீர் எங்கும் இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு கிணற்றில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அது யூதனுக்கு சொந்தமான கிணறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சக்தி பெற்றிருந்தால் அந்த கிணறை வாங்கி வக்ஃப் செய்யலாமே என்று சொன்னபோது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிணற்றை அன்றைக்கு உள்ள விலையை விட கிட்டத்தட்ட 80 மடங்கு அதிகமான விலை கொடுத்து அந்த ஒரு கிணற்றை வாங்கி அந்த ஊருக்கு வக்ஃப் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் பெரும் நன்மையை சம்பாதித்து விட்டார். கனி என்று சொன்னார்கள். அடே, பணக்காரர் என்பதற்கு கனி என்று அதற்கு அர்த்தம். கனி என்றால் பணக்காரர். பெருமானார் யாரையும் கனி என்று சொல்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரர் என்று அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹுவே சொன்னது கிடையாது. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் டைமிங்கான அந்த நேரத்தில் காசு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்த போது பூரித்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மானே கனி என்று சொன்னார்கள்.
பணம் வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல. தேவைப்படுகிற போது அதை வெளியிலே கொண்டு வந்து உதறி இதோ மக்கள் எல்லாம் பயன்படட்டும் என்று வைப்பவன் பணக்காரன் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். கனி என்றால் பணக்காரன். நாம் உஸ்மானே கனி என்றுதான் சொல்லுவோம். அந்த கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்ததனுடைய பெயரை பெருமானார் துஆ செய்தார்கள். அல்லாஹ் உஸ்மானுடைய இந்த அமலை கபூல் செய்யட்டும். கபூல் செய்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கியாமத்து வரை அது பயன்பாட்டிலே இருக்கும். இன்று வரை பயன்பாட்டிலே இருக்கிறது. ஜம்சம் இருக்கிறது. இன்றைக்கு பெரும் பெரும் தண்ணீர் குழாய்களில் ஜம்சம் வருகிறது. ஆனாலும் உஸ்மான் அன்றைக்கு வாங்கி கொடுத்த அந்த டைமிங்கான உதவியினுடைய கிணற்றில் இன்று வரை ஹாஜிகள் போனால் தண்ணீர் குடிக்கிறார்கள். ஒரு 1400 சிலரை ஆண்டுகளாக ஒரு கிணற்றில் துருப்பிடிக்காமல் கலங்காமல் தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அந்த டைமிங்கில் செய்யப்பட்ட உதவி அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டது என்பதற்கு அது அடையாளம். வரலாற்றில் இப்படி பன்னடங்கு நீங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். எந்தெந்த நேரத்திற்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய முடிந்த அளவிற்கு உதவி செய்தவன் அல்லாஹ்வால் கபூலியத்திற்கு ஆளானவன். காரும் நிறைந்த காசு வைத்திருந்தான். நமக்கு தெரியும், உலக வரலாற்றுகளில் அவனை போல பணக்காரர் யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் உலக வரிசையிலே இன்றைக்கு வந்தாலும் காரனுடைய சொத்தில் ஒரு பகுதிதான் அவனுக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். திரண்ட சொத்துக்கு அதிபதி. குர்ஆனில் அவனுடைய செல்வத்தை வர்ணிப்பதை போல வேற யார் செல்வத்தையும் அல்லாஹ் வர்ணிக்கவில்லை. அவனுடைய கஜானா சாவிகளை எல்லாம் ஒன்றாக கட்டினால் அதை பலம் கொண்ட பெரும் ஒட்டகங்கள் எல்லாம் சுமந்து போகுமாம். ஒரு வீட்டு சாவி எவ்வளவு ஆயிர போடுது. பங்களாவுக்கு வீடு இருந்தாலும் சாவி எவ்வளவு தான் இருக்கும். பாக்கெட்ல போட்டு வந்துருவார். ஒரு சாவி பாக்கெட்ல போடலாம். ஆனால் அவன் சாவிகளை எல்லாம் கட்டினால் ஒரு பல ஒட்டகங்கள் முதுகில ஏற்றி விட்டு போகும் என்றால் அவன் கஜானா எவ்வளவு, அவன் காசு பணம் எவ்வளவு. அல்லாஹ் குர்ஆனில் இதையெல்லாம் சொல்லுகிறான். அவனுடைய காசு பணம் எல்லாம் இருந்தது. திரண்ட சொத்து கொடுத்திருந்தோம். அல்லாஹ் அவனுக்கு 2 செய்தி சொல்றான். அது அவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான். குர்ஆன்ல வருது, வப்தகி பிமா ஆதாகல்லாஹு தஆலா ஆஹிரா. காரணம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செல்வத்தை கொண்டு மறுமையை தேடிக்கொள். அல்லாஹ் சொல்றான். இந்த காசு ரொம்ப காலம் கூட பயணிக்காது. கோடி கோடியாய் வைத்திருந்தாலும் இந்த காசு ரொம்ப காலத்துக்கு வராது. இதை கொண்டு நிலையான மறுமையை தேடிக்கொள். தேவைப்படுகிறவருக்கு உதவி செய், இல்லாதவனுக்கு கொடு, பசிப்பவனுக்கு அதிலிருந்து உதவி செய் என்றெல்லாம் அல்லாஹ் முதல் செய்தி வபுத்தகி பிமா ஆதாகல்லாஹு தஆலா ஆஹிரா. அல்லாஹ் கொடுத்திருக்கிற காசாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அதை கொண்டு ஒருவன் மறுமையை தேடினால்தான் அது செல்வம். பொதுவாக இந்த காசுக்கு ஒரு பேர் நம்ம செல்வம்னு சொல்லுவோம். செல்வம் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா அது செல்வம். யாரிடத்திலையும் அது நிலையாக நின்று விட்டார், அது சென்று கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் செல்வம்னு பேரு. அரபியில தகவுன்னு பேரு. அரபி லாங்குவேஜ்ல தகவுண்ட தங்கம், செல்வம் அர்த்தம். இன்னைக்கு அரபி லாங்குவேஜ்ல செல்வத்துக்கு தகவுக்கு என்னன்னு பாருங்க, செல்வ. ஒருவன் சென்றான்னு சொன்னா தகவன் அர்த்தம். அதுக்கும் அங்கதான் அர்த்தம். நிலையான பொருளே கிடையாது. தகவ என்றாலும் போயிட்டான்னு அர்த்தம். காசு இன்னைக்கு இங்க இருக்கும், நாளைக்கு அவர்கிட்ட போயிடும். உருது மொழியில செல்வத்துக்கு என்னன்னு பாருங்க, மால். மால் மால்தார்னு சொல்லுவோம், செல்வந்தர். மால் அப்படின்னு சொன்னாலும் என்ன தெரியுமா? உருது தெரிந்தவர்களுக்கு தெரியும். டிக்ஷனரியில பாருங்க, மால் அப்படின்னா ஒரு ஒரு பொருளில் இருந்து நிழல் அப்படியே வெயில் அடிக்கிற போது நீட்டமா இருக்கும். வெயில் போக போக அப்படியே அந்த நிழல் சாய்ந்து சாய்ந்து ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும். மால் என்றால் இதற்கு சொல்வார்கள். இதே வார்த்தை தான் காசுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எந்த லாங்குவேஜ்ல போய் பார்த்தாலும் செல்வம் போய்விடும், தகவ போய்விடும், மால் சாய்ந்து விடும். எங்கேயும் காசு நிரந்தரமாக இருக்காது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், நீங்கள் இந்த காசை வைத்து மறுமையை நீ தேடிக்கொள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எவ்வளவு காசு வைத்திருந்தாலும் உனக்கான பங்கை இந்த உலகத்தில் உனக்கு எது சொந்தம் என்பதை மறந்து விடாதே. என்ன தெரியுமா? உனக்கு எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் இந்த உலகத்துல உனக்கு உண்டான பங்கை நீ மறக்காத. என்ன உனக்கு பங்கு? நீ மௌத்தா போயிட்டா ஒரு கபன் துணியும் கபன் துணியும் மட்டும்தான். அசையும் சொத்தில் கபன் துணி வரும், அசையாத சொத்தில் கபன் புலி வரும். இந்த 2 மட்டும்தான் எல்லா செல்வங்களுக்கும். இப்ப நிறைய காசு வைத்திருக்கிறார் என்பதற்காக யாரையும் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டி தொங்க விடப்படுவதில்லையே.
யாராக இருந்தாலும் ஒரு கபனுக்குள்ளே போயாக வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் கபனுக்குள்ளே போயாக வேண்டும். உனது பங்கு இது 2 மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த பங்கை நீ மறந்து விடாதே. நீ மறுமைக்காக ஏதாவது கொஞ்சம் கொடுத்தும் பாரு என்று சொல்லிவிட்டு இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு அல்லாஹ் 3ஆவதாக முடிவு சொல்லுகிறான், இந்த காசு பணம் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, நான் கொடுத்தது. பிறக்கிற போது எவனும் கோடி கோடியாய் கொண்டு வருவதில்லையே. நிர்வாணமாக பிறக்கிறான், நிர்வாணமாக போகிறான். என்ன கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்து விட்டான் என்று கொஞ்சம் கபனிலே மூடி அனுப்புகிறோம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அகசிங்கமா அகசனல்லாக இல்லை. உனக்கு கொடுத்த இந்த பொருளாதாரத்துடைய என் செல்வத்திலிருந்து கொஞ்சம் மக்களுக்கு கொடு. இந்த 3ம் தான் காரூனுக்கு அல்லாஹ் சொன்னான். செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போது இருக்கிற எல்லா செல்வந்தருக்கும் குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்தில் நமக்கான பங்கை மறக்காதே. இந்த காசு பணத்தை வைத்து மறுமைக்கு ஏதாவது சேர்த்துக்கொள். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தேவையான நேரத்தில் கொஞ்சம் உதவி செய் என்பதை குர்ஆன் எல்லா செல்வந்தர்களுக்கும் முன்வைக்கிற இந்த வார்த்தை. யோசித்து பார்க்கிறோம். இது போன்ற தேவையான காலத்தில் ஒரு நாடு கதறுகிறது, ஒரு ஊர் கதறுகிறது, ஏதாவது செய்யுங்கள் என்று. நாம் அதை பார்த்தும் பார்க்காததை போல கடந்து போய்விட முடியாது. இந்த மார்க்கத்தில் யார் இருந்தாலும் அவனிடத்தில் உதவிக்காக நிற்கிற போது அவனிடத்திலே உதவி கொஞ்சம் முடிந்த அளவிற்கு செய்வது மார்க்கம். ஹதீஸ்ல வருது, குதிரையிலே வருகிறான், குதிரையில இருந்து வந்தவன் குதிரையில உட்கார்ந்து கொண்டு கை நீட்டுகிறான். அப்படி உன்னிடத்தில் கை நீட்டினால் உன்னிடத்தில் காசு இருக்கும் என்றால் அவனுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு போ. இது பெருமானுடைய வார்த்தை. அடி கொடுக்கறது இல்லை, ஏதாவது கொடுண்டாங்க செல்ல அழைச்சது. கை நீட்டிட்டான்ல, கை நீட்டிட்டால் உனக்கு முடிந்தால் கொடு, முடியவில்லை என்றால் பேசாமல் நகர்ந்து கொண்டு. இது பெருமானார் செல்லாதை சிறந்த ஒவ்வொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற தர்ம சிந்தனை. ஹதீஸ் ஒன்று மட்டும் உங்கள் ஞாபகத்திற்கு சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா மக்ரூபின் குர்பத்தன் பித்துன்யா. இந்த உலகத்தில் வாழ்கிற போது மனிதர்கள் யாராவது கஷ்டப்படுவதை, அது மொழி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து யாராக இருந்தாலும் சரி, இறைவனே இல்லை என்று சொல்லி ஒருவன் உதவிக்கு தேடினாலும் சரி, அப்படி இந்த துனியாவில் வாழுகிற போது எந்த மனிதன் கஷ்டத்தை பார்த்தாலும் அந்த கஷ்டத்தை எவன் நீக்கி வைக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் மறுமைக்கு வரட்டும், அவன் கஷ்டத்தை நான் நீக்குவேன். இது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. உலகத்தில் எல்லோரும் மறுமைக்கு வருகிற போது கஷ்டமாகத்தான் இருக்கும். அங்கே உட்கார முடியாது, நின்று கொண்டுதான் இருப்போம். அங்கே போனவுடன் உள்ளே சொர்க்கத்திற்குள்ளே போய்விட முடியாது. கேள்வி கணக்கு இருக்கிறது, நிறைய சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனையான காலத்தில் எவன் துனியாவில் வாழுகிற போது மக்களின் சோதனையை லேசுபடுத்தியவனுக்கு அவன் மறுமைக்கு வரட்டும், அவன் சோதனை இருக்கிற போது நான் லேசுபடுத்துவேன். இது அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி. நாம் யோசித்து பார்ப்போம். நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் கேரளாவில் இப்போது உதவிக்காக கையேற்றுகிறார்கள். நம்மளால் முடிந்த உதவியை துஆவிலையும் செய்வோம். நம்மளால் முடிந்த அளவிற்கு உதவிக்காரர்களாக அந்த மக்களுக்கு செய்வோம். ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவர்களுக்கு வசூல் செய்யப்படுகிறது. உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு தாராளமாக செய்ய வேண்டும் என்பதை முத்தாய்ப்பாய் சொல்லி, இது போன்ற எல்லா விதமான பேரிடர் காலங்களிலும் அல்லாஹ் இது போன்ற உயிர் சேதங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் மக்களையும் பாதுகாப்பானாக. இதையெல்லாம் இது போன்ற பேரிடர் காலத்தில் மக்கள் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இலக்கு கொடுத்துவானாக. அவன் புறத்திலிருந்து உதவிகளை அல்லாஹ் அதிகம் செய்வானாக. இது போன்ற எல்லா திடீர் மரணங்களை விபத்துகளை விட்டு அல்லாஹ் மிகவும் பாதுகாப்பானாக.